வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுரலோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தம நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க்கை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பான பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்து. அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, ஐயா, 2 கேள்வி இன்றைக்கு. கேள்வி பதில் நேரம். மனம் 3 நிலை இல்லையா? புறமனம், நடுமனம், அடிமனம். இத சற்று விளக்கமாக. அப்புறம் இட தூய்மை, உள தூய்மை. இதுல நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல், இன்னொன்று அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே. இது முதல்ல நம்ம இன்னைக்கு மனம் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் தெய்வீக ஆற்றல், அருட்பேராற்றல் பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கி விளக்கமா உதாரணங்களோட. வாழ்களும் ஐயா. இல்லை, வேற யாருக்கும் அன்பர்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதையும் இப்போவே கேட்டுட்டீங்கன்னா, ஐயா ஒரு நீரோட்டமா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். கேள்விகள் யாருக்காவது இருந்தா கேட்டுருங்க.
ஐயாவுக்கு 6 மணிக்கு மலேசியா வகுப்புக்கும் போகணும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்ரீராம் ஐயா ஏதோ கேட்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா கேட்டுங்க. வாழ்க வளமுடன். ஒன்றும் இல்லை, நம்ம 2000க்கு முன்னாடி மகரிஷி முதல்ல இரட்டுமை ஆரம்பிக்கும் பொழுது தெய்வீக ஆற்றல் நிரம்பின அப்புறம் ஒரு தூய்மையை சேவிக்கின்றன அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லும் பொழுது அதை சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் the atmosphere around us is being purified by divine soul ன்னு சொல்லுவோம். அந்த மாற்றம் ஏன் எதுக்கு பண்ணாங்க? மாற்றம் இல்லை. நான் 92 சேர்ந்த போதிருந்து நாம் அமர்ந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. இதுதான். சிலர் ஒவ்வொருத்தர் அப்படி கொஞ்சம் வார்த்தையில மாத்தி இருக்கிறாங்க, மறந்துருப்பாங்களோ அல்லது அவங்க ஏதாவது புதுசா விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ தெரியல. பட் மகர்ஷி சொல்றது இதேதான். ஆங்கிலத்துலனா பியூரிஃபைடுன்னு வரும். அதாவது ஆமா ஆமா ஆமா, அது பியூரிஃபைங்கும் போது அதை தமிழ்ல படுத்தும்போது தூய்மை அடைகின்றன அப்படிங்கிறது அது வருது. அது அப்போ ChatGPT கிடையாதுல்ல, நமக்கு என்ன தெரியுமோ அந்த இங்கிலீஷ் தான் போடுவோம். சரி சரி, ஓகே ஓகே, சரிங்க. நீங்க மனம் ஓகே, மனம் பத்தி பேசுவோம். வாழ்க வளமுடன் சான்ற பெருமக்கள். முதல்ல மனம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். மைண்ட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பீரியன்சஸ், நம்முடைய அனுபவங்கள். இதுல நம்முடையதுன்று மட்டும் இல்லை, நமக்கு முன்னாடி பல தலைமுறைகள், குறிப்பாக 7ன்னு சொல்லுவாங்க. இதுல எல்லாம் நம்ம என்ன செய்தோம், அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, இப்படி பல வெரைட்டிஸ், எல்லா டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். அது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், தாயுடைய கருப்பையில சஞ்சித கர்மா என்ற ஓப்பனிங் பேலன்ஸாக வருது. இந்த சஞ்சித கர்மா என்பது இன்னொரு வகையில் சொன்னோம்னா பித்ரு தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா. இப்போ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல வர்றோம். பிரசவத்திற்கு பிறகு 3 வயசு வரைக்கும் அந்த மூளை செல்லாம் கட்டி முடிக்கணும். இங்கே குழந்தை பிறந்தோன்னே பார்த்தீங்கன்னா உச்சியில் லேசாக கொஞ்சம் பள்ளம் இருக்கும், அந்த மண்டையோடு ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது. அதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகுதான் மூளை சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்குது அப்படின்னா. அதனால் அந்த 3 வயது வரைக்கும் சுயமான பதிவுகள் கிடையாது. 3 வயதுக்கு பிறகு தன் வினை பிராப்த கர்மா என்று தன் வினையாக தனது அனுபவங்களும் அதில் பதியும். இப்போ எந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இன்னைக்கு இப்போ எடுத்தோம்னா சஞ்சித கர்மா பிளஸ் பிராப்த கர்மா ரெண்டும் சேர்ந்து தான் மனம் அப்படின்ற தொகுப்பிலேயே போய்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு நாளும் மனதிலே அனுபவங்கள் கூடிக்கொண்டே போகும். இது அடுத்த தலைமுறை போது மறுபடியும் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா அவங்களுக்கு சஞ்சித கர்மாவாக போகும். சரி, இது எப்படி உள்ள பதியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் மேலோட்டமாக பதியும். பஸ்ல போறோம், எத்தனையோ பேர் வேடிக்கை பார்க்குறோம். சில பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணும், பல பேரை நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆனா பதியாம இருக்கமானா பதியும். ஸோ இப்படி மேலோட்டமான பதிவுகள் நமக்கு தேவை என்று நினைக்கின்ற போது ஆழமான பதிவுகள், இது ரொம்ப அவசியம், வாழ்நாள் முழுவதும் தேவை என்கின்ற போது மிக ஆழமான பதிவுகள். இப்படி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தகுந்தாற் போல அது பதியும். அது மட்டும் இல்லை, ஜீவாந்த திணிவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதோடைய குவாலிட்டி அமையும். இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் பார்க்குற போது இப்போ என்ன சாப்பிட்றோன்னு கூட எனக்கு நினைவு இருக்காது. ஆனா 15 வயசுல 16 வயசுல என்ன செய்தேன்றது இன்னும் நினைவில் இருக்கு. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, இப்ப என்னதான் நான் இது அவசியம் என்று உள்ள போட்டாலும் அது மறந்து போயிடுது. இப்போ ஜீவாந்தத்தினுடைய திணிவு குறைவு, வயதாகின்ற போது ஜீவாந்த திணிவு குறைவு. அதனால் இப்போ பொதுவாக சொல்லுவாங்களே, வயசான போனால் எது எங்க வச்சேன்னு மறந்து போன்னு சொல்றாங்க இல்லையா?
காரணம் ஜீவனத்துடைய திணிவு குறைவு. திணிவு குறைந்தால் குவாலிட்டியும் குறையும், பதிவு செய்யக்கூடிய தரமும் குறையும். இப்படி அந்த ஜீவனத்துடைய திணிவை பொறுத்தும் பதிவுகள் லேசானது, மிதமானது, அழுத்தமானதுலாம் மாறும். இப்படி இது எப்படி உள்ள போய் பதிகிறது என்பதை மார்க்சுடைய கவியில சொல்லுவாங்க. பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில், பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையில அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய் பசு உருவம் ஜீவகாந்த பரவலில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவாந்த களத்தில். பசு மற்ற பதிவு எல்லாம் மன சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல்விரிக்க எண்ணமாக மலரும். ஒரு முழு சரித்திரத்தை இந்த 8 வரியில் கொடுத்திருக்கார். எப்படி இந்த மனதுக்கான ரெக்கார்ட் பதிவுகள் ஏற்படுகிறது, அனுபவங்கள் எப்படி பதிவாகிறது அப்படின்னா, உதாரணமா கண்களை சொல்லியிருக்காரு. இதே போல 5 புலன்களையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ கண்கள் ஒன்று பார்க்கிறோம்னு சொன்னா அதனுடைய பொருளுடைய அளவு விழிகளிலே கொசு அளவு இருக்குது. இன்னும் நுணுகி மூளை செல்கள் ரெட்டினா, கண்ணுடைய ரெட்டினாக்கு போற போது இன்னும் நுணுகி ஒரு டாட் அளவில் இருக்கும். ஆனால் அது டாட்டா இருக்காது. தி சேம் பேட்டர்ன் பிரசன்ட் ரெகுலாரிட்டி வில் நாட் சேஞ்ச். அப்போ அந்த பசுவுடைய உருவமே தான் மிக 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 நுணுகி ஒரு புள்ளி அளவு என்று நம்ம பேசுகிறோமே தவிர அது புள்ளி அளவிலே பசு வடிவமாகத்தான் இருக்கும். அது இந்த ஜீவாந்த களத்திலே கலந்து சுழன்று ஓடி உடல் முழுவதும் பரவி மையம் என்ன, நம்முடைய கருமையம், அங்க போய் பதியும். இப்படி ஒரு அனுபவம் உள்ளே போய் பதிகின்ற போது அதுக்கு உள்ளே போகக்கூடிய காந்தலைகள் உள் கூட்டல் அம், உள்ளம், அப்படி பதிந்தோடனே அது கேரக்டரைஸ் ஆகுது. அப்போ காந்த கருமையம் பிளஸ் அனுபவம் ஈக்குவல் டு ஆத்மா. இப்ப பதிந்தது அங்கேயே இருக்குமா? காந்தத்துக்கு 2 தன்மை, ஒன்று அட்ராக்ஷன், இன்னொன்னு ரிப்பல்ஷன். இப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஈர்த்து சுருக்கி பதிவாக்கிடுச்சு. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அது வெளியே தூக்கி போடணும். அப்போ இதை தூக்கி வெளியே போடுகின்ற போது எது முதல்ல வரும் பார்க்கணும். இந்த உள்ளே போய் பதியுது பாருங்க, இது எந்த இடத்துல பதியணும்? ஆள் மனதிலா, நடு மனதிலா, புற மனதிலா, எந்த இடத்துல பதியணும் அப்படின்றத 5 ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணுது. பொருள், கருவி, காலம், வினை, இடம். நம்ம ஒவ்வொரு அனுபவத்திலையும் இந்த 5 அம்சங்களும் அந்த அனுபவத்தோடு கலந்து அதுக்கு தகுந்த இடத்தை கொண்டு போய் வைக்கும். இதெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது பாருங்க, எல்லாம் இயற்கை பண்ணக்கூடிய விந்தைகள். இதுவும் முக்கியமான காரணம். இதன்படி அது கருமையத்துல எந்த ஃப்ரீக்வன்சில போய் செட் ஆகணும் ஆயிடுது. எதுல செட் ஆனாலும் ஒண்ணு தானா வரும், அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல வரும், அதை நாம எதையோ ஒண்ணு தேடுகின்ற போது அது சார்ந்தது வரும். இப்படி தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறம தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், இந்த 6 வகையில அலைகள் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற போது அதுக்கு மனம் என்று சொல்கின்றோம். அதாவது இதுல மண் அம், மனம், அது அம் என்ற அது காந்த ஆற்றல். இப்ப மண் என்றால் மனிதன். அப்ப நம்முடைய தரத்தை நிச்சயிக்கக்கூடிய இந்த அனுபவங்கள், இது அப்படியே வெளிவிட்டா ஒரு பர்சனாலிட்டி டிசைட் ஆகும். யோசிச்சு பார்த்து எது சரியோ அதை மட்டும் பேசினா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். எல்லாருக்கும் நல்லதாக ஒன்றை சொல்லுகின்ற போது, செய்கின்ற போது அதுக்கு இன்னொரு உயர்ந்த மரியாதை கிடைக்கும். அதான் இது மனம் என்று பேர். மனிதன் என்ற சொல்லுக்கு இதுதான் அடிப்படை. நிறைய ரெக்கார்ட் சொல்ல இருக்கலாம், ஆனா எதை நாம் பேசுகிறோம் என்பதுதான் நம்முடைய தரத்தை நிச்சயிக்கிறது. சில பேர் உளற வாயன்னு சொல்லுவோம் பாருங்க, எதையெல்லாம் உளறிட்டே இருப்பாங்க, அவருக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஒண்ணு இருக்காது. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் கோல்டன் வேர்டுப்பா அப்படின்றாங்க இல்லையா?
அப்போ சிந்தனை செய்து தேவையில்லாதது வடிகட்டிடுறார். எது தேவையோ அதை மட்டும் அளவா பேசுறார். அப்ப அவருடைய தரம் அதிகம். இப்போ பதிவுகள்ல வித்தியாசம் இருந்தாலும் கூட இங்க தரம் எதை நிச்சயிக்கிறது என்றால் மனம். மனம். அப்ப மனம் என்ன பண்ணுது? உணர்வாயா அப்படியே வெளிவந்ததுன்னா அதுக்கு ஒரு தரம். அது புறமனம். இதுல எது யாருக்கு என்ன வகையில நன்மை தீமை தரும் என்று ஆராய்ந்து பேசுகின்ற போது அது நடுமனம். அப்ப அந்த ஆராய்ச்சிக்கு என்ன தேவை? மூளை வேணும். வேணா இந்த அனலிட்டிக்கல் பார்ட், எதையும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறம் லோப்ஸ் என்று சொல்லக்கூடிய மேல் மூளைக்கு தான் இருக்கு. மூளையே 4 டிபார்ட்மெண்டா பிரிஞ்சு வேலை செய்யுதுங்க. கை கால் இயக்கத்திற்கு மெலுலார் அப்படிம்பாங்க. பசி தாகம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற போது மெலுலார் ஹைப்போதலமஸ் என்று சொல்லுவாங்க. பிறகு இன்ப துன்பங்கள் உணர்கின்ற போது அது இன்னொரு லெவல் என்ன, லிம்பிக். லோப்ஸ் என்று சொல்லக்கூடிய மேல் மூளை. இது ஆராய்ச்சிக்கானது, சிந்தனைக்கானது, நினைவுக்கானது, இப்படி எல்லாம் சேரும். அப்ப இந்த மேல் மூளையை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்து ஒன்றை பேசுகின்ற போது அது நடுமனம். இப்ப வரக்கூடிய எண்ணங்களை தெய்வீகம் சொன்ன பாருங்க, அது ஆழ்மனம். அப்ப இந்த தெய்வீகமான எண்ணம் நம்முடைய கடமைகளை நிச்சயிக்கும். இப்போ சில பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், மகிழ்ச்சி எடுத்துக்கங்களேன், அவர் என்ன கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு மரியாதை கொடுத்தா நடத்தினாங்க. எவ்வளவோ அனுபவங்கள், சொல்ல முடியாத அனுபவங்கள் எல்லாம் இருக்கு மகர்ஷி கிட்ட. அது சொல்ல முடியுமா வெளியே ஸ்டேஜில்? முடியாது. வீட்டை விட்டு வெளியே சமுதாயத்திற்கு என்று அவர் அர்ப்பணித்த போது எத்தனை பேர் மதிப்பு கொடுத்து வரவேற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் அவரா அந்த ஆளான்னு கேட்டவங்கள நான் பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கேன். ஸோ அவரை பொறுத்தவரைக்கும் அவர் அந்த ஆளு, நம்ம பொறுத்து அவர் தெய்வம். அப்போ எவ்வளவு ஒரு அனுபவங்களை பெற்றிருப்பார். அதனால சமுதாயம் அவ்வளவு ஈஸியா அங்கீகாரம் கொடுத்துறது இல்லை. அதுக்கு மத்தியில் எத்தனையோ மான அவமானங்கள் எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. சரி, இதே நான் மாதிரி இருந்தா சொல்லுவாங்க, போய நமக்கு என்ன வந்தது, சொன்னா யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, எப்படி கெட்டு போட்டு நமக்கு என்ன போயிருப்போமே. ஆனா மகிழ்ச்சி போகலையே. அப்ப அவ்வளவு அவமானங்களை தாங்கி கொண்டு எதுக்காக காத்திருந்தாங்க? மகிழ்ச்சி புகழ்பெற்ற ஸ்டேஜ் வந்தது ஒரு 75 80 இதெல்லாம். 80லேருந்து 95 15 வருஷம் தான் அவருடைய வாழ்க்கையில ஒளிமிக்க காலம். மற்ற எல்லாமே இருண்ட காலம்தான். எத்தனை பேர் கூப்பிட்டு மரியாதை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்ப அத்தனை வருஷம் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? அது அவருடைய பிறப்பின் நோக்கம். அதை விட்டு அவங்களால வெளியே போக முடியாது. அவங்க லாப நஷ்டத்துக்கோ இன்ப துன்பத்துக்கோ பிறப்பது இல்லை. அது மாதிரியான ஒரு தெய்வீக பிறப்பு. இது ஆழ்மனதுடைய வெளிப்பாடு. இப்படி நம்முடைய மனதிலே புறமனம், நடுமனம், ஆழ்மனம் என்ற 3 நிலைகள் இருக்கும். நம்ம பொதுவாக பயன்படுத்துவது புறமனத்தை, நடுமனதையும் தான். ஆழ் மனசை நம்ம பயன்படுத்துவதே இல்லை. அப்ப இந்த ஆழ்மனம் என்பது என்னன்னா தெய்வீகமான மனசுன்னு சொல்லலாம். எப்பவும் நல்லது மட்டுமே, இயற்கை ரகசியங்களை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியது. இந்த ஆள் மனதை வைத்துக்கொண்டு நாம ஏதாவது ஒரு சமுதாய நன்மைன்னு போற போது அது நமக்கு தேவையான அந்த பல செய்திகளை நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். இது நம்ம தொண்டு செய்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கின்ற போது இதெல்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம இறைநிலை எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நம்ம பாவனையிலே போயிட்டு இருப்போம். சுத்தவெளி சக்திகளம் எல்லாம் அது எப்படி இருக்கும் என்ற அந்த அனுபவத்தை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டம். அடிக்கடியும் வராது. அப்ப எதுக்காக அந்த அனுபவம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று நம்முடைய பூர்வ கர்ம பலனாக இருக்கும். அது இல்லாமையும் சிலது கிடைக்கும். அது சமுதாய நலம் நாடி தரப்படுகின்ற அனுபவங்கள். அது குருவின் கருணை இருக்கும்.
இயற்கையின் கருணை இருக்கும். அது இல்லைன்னா நம்ம அவ்வளவு ஆழமான விஷயங்களை செய்ய முடியாது. என் அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு தமிழும் ஒழுங்கா தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஆனா 4000 பக்கம் இப்ப தமிழ் எழுதியிருக்கிறேன். உண்மையை சொல்ல போனா எல்லாரும் படிச்சுட்டு புக் எழுதுவாங்க. நான் புக் எழுதியே தமிழ் படிச்சுக்கிட்டேன். திரும்ப திரும்ப கரெக்ட் பண்ணி எங்க இலக்கண பிழை வருது, எங்க கருத்து சரியா வரல, அந்த பேசிக் கான்செப்ட் மாறலையே தவிர அது பல முறை ஒரு மாதிரி இருக்கும். அப்ப தகுதி இல்லாத நான், எத்தனையோ பேர் 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் புக் எழுதல மேத்திரத்துல. எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப எழுத வைச்சதார். இது ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு முறை பேராசிரியர் பயிற்சி நடக்குது. அப்போ ஒரு அன்பர் சொல்றாரு சாமி கிட்ட, சாமிஜி நீங்க 50 குறளுக்கு தான் விளக்கம் எழுதியிருக்கிறீங்க, நீங்க எல்லா குறளுக்கும் விளக்கம் எழுதணும் சாமின்னாரு. நீங்க எழுதுங்க அப்படின்னாரு மகரிஷி. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, அவர் கேட்டதுக்கு சாமிஜி கொஞ்சம் குதர்க்கமா பதில் சொல்றாருன்னு நினைச்சேன். நீங்க எழுதுங்க அப்படின்னு. அது என்னுடைய ஆத்மாவுக்கு இடப்பட்ட கட்டளை என்பது அறத்துப்பால் பொருட்பா எழுதி முடிக்கிற போது எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அன்னைக்கு சாமிஜி சொன்னாங்களே, அது அவருடைய உடம்புக்கு சொன்ன வார்த்தை அல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு சொன்ன வார்த்தை. அப்ப அது நான் நினைச்சோமா இல்லை இதெல்லாம் செய்யணும் போறோன்றது. அதுக்கான தயாரிப்பும் கிடையாது, நினைக்கவும் கிடையாது. ஏதோ யாரோ சொல்றாங்க எழுதலாம ஆரம்பிக்கிறோம், ஒண்ணுமே தெரியாம ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஓரளவுக்கு பண்றோம். அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்லேஷன் எனக்கு இங்கிலீஷே தெரியாது, ChatGPT வச்சுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்து இது தத்துவத்தோடு சரியா பொருந்து வருதான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது போல அடி மனிதனுடைய செயல்பாடுகள் தனக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை தரக்கூடியது. அது இப்போதைக்கு அது யூஸ் ஆகாம இருக்கலாம், ரெகக்னைஸ் ஆகாம இருக்கலாம், ஒரு கட்டத்துக்கு தேவைப்படலாம். ஸோ மகிழ்ச்சியுடைய பிலாசபி எப்போ தேவைப்படும்? ஒரு உலக யுத்தமோ பேரழிவோ மக்கள் தப்பிக்க வழி இல்லையே அப்படின்ற ஒரு நிலைமையில வருகின்ற போது, அப்போ உலக தலைவர்கள் கூடி என்னதான் தீர்வு அப்படின்னு யோசிக்கிற போது மகிழ்ச்சியுடைய தத்துவம் நிற்கும். யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இது பாருங்க நல்லா இருக்கு, யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க காட்டுவாங்க. அது அறிஞர்கள் சபையில ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ சாமி சொன்னாங்க, யார் எப்படி ஒரு உலக சம திட்டத்தை எழுதினாலும் அதில் இந்த கருத்துக்களை இருக்குமே தவிர இதை கடந்து ஒரு கருத்து யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு உலக சமாதான திட்டத்தை இந்த 14 அம்ச நூல் வெளியிட்டு நிறைவாகும் போது மகர்ஷி சொன்னாங்க. ஸோ அப்படி யார் மூலமாக வரும்? இப்போ ஒன்றும் இல்லை பாருங்களேன், இப்போ யோகா டேன்னு ஜூன் 21 கொண்டாடுறோம். இதில் உலக சமாதி சேவா சங்கத்தின் பங்களிப்பு என்ன? ஒன்றும் இல்லை. எப்படி வந்தது? யாரோ ஒரு ஒபாமா, யாரோ ஒரு மோடி 2 பேரும் சேர்ந்தாங்க, இது நல்லா இருக்கு, இந்த பயிற்சி உலகத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னாங்க. என்னோ பண்றாங்க, ஆனால் யோகா டேன்னு ஒன்று வந்துருச்சு இல்லை. அப்போ இதுக்கு உலக சமாதி சேவா சங்கமா பொறுப்பு, பெருமை இல்லை. அப்போ மகிழ்ச்சியுடைய எண்ணம் யார் மூலமாகவாவது செயல்படும். அவர் மனவளக்கலை அன்பராகத்தான் இருப்பாருன்ற விதி கிடையாதுங்க. யார் நினைக்கிறார்களோ அவர் மூலமாக செயல்படுத்திடுவார். அதனால எது எது நடக்கணும் இருக்குதோ அதை நடத்துகின்ற ஒரு தெய்வீக ஆற்றல், தெய்வீக எண்ணம், அதான் ஆழ் மனதில் வரக்கூடியது. ஸோ இப்படி நம்முடைய எண்ணங்கள் புறமனம், நடுமனம், ஆழ்மனம் என்ற 3 வகையிலே வெளிப்படும். ஏன்னா நம்முடைய கருமையத்தில் ஆத்மா இருக்கிறது, எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இறைநிலை அசைந்ததிலிருந்து சென்ற சனம் வரைக்கும் எல்லா அனுபவங்களும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் இருக்கும். அது இல்லாத இடமே கிடையாது. ஏன்னா இந்த ஜீவாத்மா என்பது எனக்கு மட்டும்தான் சொந்தம் நினைக்கிறோம். ஆனா தண்ணிக்குள்ள பருப்பு உர போடுறோம், ஒவ்வொரு பருப்பும் தனியா தான் இருக்கும். ஆனா ஊறிய பிறகு தண்ணிக்குள்ள பருப்பு, பருப்புக்குள்ள தண்ணி, இப்ப ஏகமா தண்ணி நிறைஞ்சுதான் இருக்குது. இதே போலத்தான் தனித்த என்னுடைய ஜீவாத்மா என்று நாம் பிரித்து பேசினாலும் பரமாத்மா என்ற கடலிலே
இந்த ஜீவாத்மாவும் நனைந்துதான் இருக்கிறது. அதனால நம்ம தனித்தவர்கள் இல்லை. சமுதாயத்தின் தேவை நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அது பயனாகலாம், ஆகாமை போகலாம். நாம விரும்பி எழுதுனா பயனாகாது. எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எழுதப்பட்டதுன்னு சொன்னா அது நம்முடைய வினை இல்லை. எதற்காகவும் நம்மை பயன்படுத்தி இருக்கிறது. அதான் இப்ப கீதை என்ன சொல்லுதுங்க? கர்மா கர்ம யோகா. ஸோ பயனை எதிர்பார்க்காமல் ஏதோ செய்ய வேண்டியிருக்குன்னு செய்வது கர்ம யோகா. நான் செய்கிறேன், எனக்கு இது வேணும்னு நினைச்சா அது கர்மா. ஸோ கர்மா இருக்கும், ஏன்னா மனிதனாத்தானே செய்கிறோம். அது கிடைக்காத போது டிப்ரெஷன் ஆகும். அப்போ தத்துவத்தை வச்சு நாமளே அதுலேருந்து வெளியே வந்துட வேண்டியதுதான். அப்படி ஹை ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்லாம் பார்த்து வெளியே வந்தோன்னா 10 வருஷம் அதில் அவஸ்தைப்பட்டிருக்கேன். ஹை டிப்ரெஷன் எப்படி இருக்குன்றது 10 வருஷம் பாடுபட்டிருக்கேன் அதில். ஸோ அது வெளியே வர்றதுக்கு என்ன மருந்து ஹெல்ப் பண்ணுச்சுனாலும் கூட பேசிக்கலாக மனசை பற்றி நமக்கு தெரியும். அதனால இதுக்கு என்ன காரணம்? இதுதான், தூக்கி வெளியே போடு. இப்போ மருந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. ஏன்னா சில கெமிக்கல்ஸ் பாடியில் டெபிசிட், அதுக்கு மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அது மேற்கொண்டு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் மைண்டு நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னாக்க அந்த மினிமம் லெவல்லையே மருந்து சாப்பிட்டுக்கலாம், நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். ஸோ அப்படி எல்லாமே அனுபவங்கள் தாங்க. ஸோ மனம் தான் அனுபவத்தை கொடுக்குது நமக்கு. இப்படி 3 நிலைகளிலே மனம் இருக்குது. ஆனால் பொதுவாக நாம் பயன்படுத்துவது புறமனம், நடுமனம் மட்டும்தான். அடிமனம் நாம் விரும்பி பயன்படுத்த முடியாது, அது தானாக வெளிப்பட்டதாக உண்டு. அடுத்தது இந்த தெய்வீக ஆற்றல். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நான் போன விதத்தில் சொன்னேன், நல்ல என்றால் பாசிட்டிவ் வேவ்ஸ், கெட்ட தெய்வீக ஆற்றல் இருக்குது நெகட்டிவ் வேவ்ஸ். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தது தானே பிரபஞ்சம். அப்போ நெகட்டிவ் நமக்கு அழியதை, வெளியே போச்சுன்னா அழிவை நோக்கி தான் போகும், முடிவை நோக்கி தான் போகும். உள்ளே வந்தால் இறுக்கத்தை நோக்கி வரும். அப்போ உள்ளே வரக்கூடிய தெய்வத்தின் ஒரு அம்சம் அட்ராக்டிவ். அது நமக்கு படைப்புகளை தரும், நன்மைகளை தரும், மேன்மைகளை தரும். அதனால் நல்ல தெய்வீக ஆற்றலே. வெளியே போகக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அது நமக்கு அழிவை தரும், முடிவை தரும். எந்த இயக்கத்துக்கும் வெளியே போகத்தான முடிவு. விண்கள் கரைய கரைய மீன் முடிஞ்சு போகுது இல்லையா? அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்பது முடிவை நோக்கிய பயணம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்பது ஆக்கத்தை நோக்கிய பயணம். இறைத்துகள் சேர்ந்தது அணு பிறந்தது, அணுக்கள் சேர்ந்தது பிரபஞ்சம் பிறந்தது, தாயின் கர்ப்பத்திலே உயிர் அணுக்கள் சேர்ந்தது, நாம பிறந்தோம். சேர்க்கை படைப்பு, பிரிதல் அழிவு. அப்போ இறைவனை அறியணும்னு சொன்னாக்க நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே. அப்போ அந்த தெய்வீக ஆற்றல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதிலே சுத்தவெளி பாசிட்டிவ் மட்டுமே. அதைத்தான் இங்கே இருக்கணும்னு சங்கல்பம் கொடுக்குறோம். அருட்பேராற்றல் என்றால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்தது. அருவமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து நமக்குள்ளும் நிறைந்திருக்கின்ற அந்த தெய்வீக ஆற்றல். அப்போ இந்த தெய்வீக ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பி, இந்த உடல் என்பது ரெண்டும் கலந்தா தான் இயக்கம். அதனால இந்த இதில் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கணும். அப்போ நெகட்டிவருடைய விரிவை அது தடை செய்து விடும். அது ஆயுளை கூட்டி வைக்கும் மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் இந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் தான் நமக்கு துணை செய்யும். அதற்காக அற்புதமான வார்த்தை. நம்ம தமத்தை துவங்குகின்ற போது இந்த ரெண்டையும் சங்கல்பம் சொல்கின்ற போது நம்மிலே ஒரு தெய்வீகத்தன்மை மேன்மை பெறும். நம்மில் இருக்கின்ற தீயவையெல்லாம் சப்ரஸ், அடக்கம் பெறும். அதுக்காக தவத்தை துவங்குகின்ற போது ஒரு சங்கல்பம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா யோக சமயம் சொல்லுவாங்க. யோக சமயம் என்ன? எதை அடைய போகிறோமோ அதை பற்றிய பாவனை செய்வது யோக சமயம். அப்போ இறைவனை அடையணும்னு தவம் செய்ய போகிறோம், அதுக்கான யோக சமயம் தான் நல்ல தெய்வீக ஆற்றல், அருட்பேராற்றல் என்பது. வாழ்க்கம்புடன். எனக்கு அடுத்த வகுப்பு நேரமாச்சுங்க, நான் நாளைக்கு பார்ப்போம். வாழ்க்கம்புடன். ஐயா.
பதிவுகளை வந்து சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. வாழ்க வளமுடன். அதிகாரம் தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராதல் கருணையினால் உடல் நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்கமுடன். அம்மா வாழ்கமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாட அருள்நிதி பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேய நாகேந்திரன் ஐயா அவர்களை அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் கார்த்திகேயன் ஐயா, பிரம்மஞான கவி ஸ்ரீராம் ஜேபி ஐயா, உலக நல வாழ்த்து அருள்நிதி அருணகிரி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கூராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வெண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வெளிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.